நம் தலைவர் ஸ்ரீவி ஐயா அவர்களை நம் சிறப்பு விருந்தினரை கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் சிறப்பு விருந்தினருக்கு வழங்கப்பட்ட அனைத்து புத்தகங்களும் நம் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களால் எழுதப்பட்டது என்பதை இத்தருணத்தில் தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய திருமதி மலர்விழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த உலகில் புகழ் தேடி ஓடுபவர்கள் பலர். ஆனால் புகழ் தன்னை தேடி வரும் அளவுக்கு சேவை செய்யும் மனிதர்கள் சிலர். அந்த சிலரில் ஒருவர்தான் இன்று நம் சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கும் திரு வே. தாசரதி அவர்கள். ஒரு மனிதனின் உயரம் அவர் பெற்ற விருதுகளால் அல்ல, அவர் தொட்ட இதயங்களின் எண்ணிக்கையால் அளக்கப்படுகிறது. அந்த வகையில் கலை உலகில் கலைஞராக, குரல் உலகில் உயிர் கொடுக்கும் கலைஞராக, எழுத்துலகில் படைப்பாளியாக, மனிதநேய உலகில் ஒரு மகத்தான மனிதராக தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் தான் திரு வே. தாசரதி அவர்கள். நடிகர், எழுத்தாளர், குரல் கலைஞர், பாடலாசிரியர், தமிழ் ஆர்வலர், சமூக சீர்திருத்தவாதி, மனிதநேய பணியாளர். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு மனிதர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் கிடைத்த அடையாளங்கள். குழந்தை நட்சத்திரமாக தொடங்கிய அவரது கலைப்பயணம் இன்று ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. வேதம் புதிது திரைப்படம் ஞாபகம் இருக்கா? அதில் சத்யராஜ் கிட்ட ஒரு சாட்டையடி வசனம் ஒரு குழந்தை பேசும். பாலுங்கிறது உங்க பேர், தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கும். அந்த குழந்தையே நம் சிறப்பு விருந்தினர் தான். ஈரமான ரோஜாவை 2, புனிதா, பாக்கியலட்சுமி போன்ற தொலைக்காட்சி தொடர்களிலும் தனது நடிப்பு திறமையால் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர். ஒரு குரல் கலைஞர் என்பவர் திரையில் தோன்றாத நட்சத்திரம், உணர்வுகளை வார்த்தையில் வடித்து உள்ளங்களை தொடும் கலை சித்திரம். அந்த அற்புத கலையின் அரசனாக விளங்குபவர்தான் திரு தாசரதி அவர்கள். குரல் என்பது வெறும் ஒலி அல்ல, உணர்வின் உயிர், ஒரு கதாபாத்திரத்தின் ஆன்மா என்பதை தனது குரலால் நிரூபித்தவர் இவர். பல முன்னணி நடிகர்களின் கதாபாத்திரங்களுக்கு தனது குரல் மூலம் உயிர் கொடுத்தவர். அதில் அவரது கலை பயணத்தின் மகுடமாக விளங்குவது எது தெரியுமா? விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மகாபாரதம் தொடரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குரல் நம் சிறப்பு விருந்தினரின் குரல். ஸ்ரீ கிருஷ்ணரின் குரல் என்பது சாதாரண விடயமல்ல, ஞானத்தின் குரல், தர்மத்தின் குரல், வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக கதாபாத்திரத்திற்கு தனது குரலை வழங்கியது அவரது திறமைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த குரல் கோடிக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் இதயங்களில் இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. எழுத்து என்பது வார்த்தைகளை எழுதுவது அல்ல, வார்த்தைகளின் மூலம் உலகத்தையே இணைப்பது. அந்த பணியையும் சிறப்பாக செய்தவர் இவர். தி காட்ஃபாதர், சேவிங் பிரைவேட் ரயான், அமிட்ஸ் டெத் போன்ற உலக திரைப்படங்களின் தமிழாக்கம் மற்றும் உரையாடல் வடிவமைப்பின் மூலம் உலக சிந்தனைகளை தமிழின் இனிமையோடு மக்களிடம் கொண்டு வந்தவர். திரைத்துறை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, ஆயிரக்கணக்கான கலைஞர்களின் வாழ்க்கை. அந்த கலைஞர்களின் உரிமைக்காக, தொழில்துறையின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர். தமிழ்நாடு வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை வாய்ஸ் ஆர்டிஸ்ட் யூனியன் பொதுச் செயலாளர், தென்னிந்திய நடிகர் சங்க நியமன செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன துணைத் தலைவர், அரசின் சின்னத்திரை தொலைக்காட்சி விருதுகளுக்கான நடுவர் குழு உறுப்பினர் என பல 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 பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். ஆனால் பதவிகள் ஒருவரை பெரிய மனிதராக மாற்றுவதில்லை, பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றுகிறார்கள் என்பதே அவரை உயர்ந்த மனிதராக மாற்றுகிறது. 10 வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையின் சீர்திருத்தம், கலைஞர்களின் உரிமை, சமத்துவம், ஜனநாயகம், கருத்து சுதந்திரம், பெண்களின் பாதுகாப்பு, தொழிலாளர்களின் கண்ணியம் ஆகியவற்றிற்காக தொடர்ந்து போராடி வருகிறார்.
தனக்காக போராடுவது சாதாரணம், தனக்கு தெரியாத 1000 நபர்களுக்காக போராடுவது மனித நேயம். அந்த மனித நேயத்தின் முகமாக திகழ்பவர்தான் திரு தாசரதி அவர்கள். ஆனால் நண்பர்களே, அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய அத்தியாயம் சினிமா அல்ல, அது சேவையில் இருக்கிறது, மனித நேயத்தில் இருக்கிறது. அக்ஷயா அறக்கட்டளையின் செயல் திட்ட இயக்குனராக ஆதரவற்ற முதியோர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் விளக்காக இருந்து வருகிறார். இன்று 440 ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு, உறைவிடம், மருத்துவம், அன்பு, அரவணைப்பு என அனைத்தையும் இலவசமாக வழங்கும் ஒரு மகத்தான சேவையில் அவரது பங்கு பெரியது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆர்ப்பாக்கத்தில் இயங்கும் அக்ஷயா வித்யாலயா பள்ளியின் மூலம் 520 பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கு இலவசமாக தரமான கல்வி, புத்தகங்கள், சீருடைகள், உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுத்தால் ஒரு தலைமுறைக்கு எதிர்காலம் கொடுத்ததாகும். அந்த எதிர்காலத்தை உருவாக்கும் பணியில் அவர் இணைந்திருப்பது பெருமைக்குரியது. மேலும் 1000 ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியும் 7 கிளைகளின் மூலம் 1000 ஆதரவற்ற முதியோர்களுக்கு பராமரிப்பும் வழங்கும் உயர்ந்த இலக்கை நோக்கி அக்ஷயா அறக்கட்டளை முன்னேறி வருகிறது. அந்த மகத்தான சேவையில் நிறுவனர் மற்றும் அறங்காவலர் உயர் திரு ஜி கோபாலன் அவர்களின் வழிகாட்டுதலுடன் திரு வே தாசரதி அவர்களின் பங்களிப்பு மிக 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 முக்கியமானது. ஒரு முறை இரத்த தானம் செய்தாலே மயங்கி விழும் மக்களுக்கு மத்தியில் 1 அல்ல 2 அல்ல 50 முறை தன்னார்வ இரத்த தானம் செய்திருக்கிறார். மனிதனாக பிறந்ததன் அர்த்தம் பிறருக்கு பயன்படுவதில் தான் இருக்கிறது என்ற உயர்ந்த சிந்தனையை தனது வாழ்க்கையால் வாழ்ந்து நிரூபித்துள்ளார். அன்புடையவர்களே, கலை அவருக்கு புகழை கொடுத்தது, குரல் அவருக்கு அடையாளத்தை கொடுத்தது, எழுத்து அவருக்கு மரியாதையை கொடுத்தது. ஆனால் மனித நேயம் அவரை மக்களின் இதயங்களில் நிரந்தரமாக பதிவிட்டது. இன்று நம்மிடையே வருகை புரிந்திருக்கும் நடிகர், எழுத்தாளர், குரல் கலைஞர், சமூக பணியாளர் திரு வே தாசரதி ஐயா அவர்களை மனமார்ந்த அன்புடனும் பெருமையுடனும் வரவேற்று வாழ்த்தி மகிழ்கிறோம். அடுத்ததாக நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம்முடன் உரையாற்றுவார். கீழே இவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தப்ப பார்வை மேடையை நோக்கி இருந்ததுனால எப்படிப்பட்ட இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. வரலாற்றை எழுதுவதற்கு முன்பாகவே கவிதை எழுதிய மொழி, அரசியல் உருவாகும் முன்பே அறத்தை பயின்று அதை போதித்த மொழி, உலகம் எல்லைகளால் பிளவுபட்டிருந்த காலத்திலும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலக மானிடர் அனைவரையும் ஒன்றிணைத்த மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய பெருமை மிகு அன்னை தமிழ் மொழியை மனதில் நிறுத்தி இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பூர்வ குடிகள் தமிழை காப்பாற்றினாங்க. இன்னைக்கு பூர்வா குடிகள் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள், சீர்மிகு செயலாளர், துணைத் தலைவர் அவர்கள், நிதியை ஆகத்திறம்பட கையாண்டு அனைவருக்கும் திறம்பட அதன் மூலமாக பலன்களை கொண்டு சேர்க்கும் பொருளாளர், சங்கத்தின் ஏனைய நிர்வாகிகள், தமிழ் அறிஞர் பெருமக்கள், கவிஞர் பெருமக்கள், என் இனிய தமிழ் உறவுகளே,
இந்த மேடையில் ஏறுறதுக்கு முன்னே நியாயமாக எனக்கு எப்படி இருந்திருக்கணும்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய பெருமிதம் இருந்திருக்கணும், ஒரு பெருமை இருந்திருக்கணும், ஒரு சின்ன தலைக்கணம் கூட வந்திருக்கலாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சபையில் வந்து நம்மளை சிறப்பு விருந்தினராக கூட்டு வந்து நிறுத்தியிருக்காங்களே அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் எனக்குள்ளே இருந்தது ஒரு இனிமையான பயம், அந்த உணர்வு தான் மேலோங்கி இருந்தது. ஏன்னா சாதாரணமான ஒரு மேடையில் ஏறி தமிழில் மிகச் சாமானியமாக நாம் பேசுகிறதே ஒரு பெரும் சவால். இந்த சபையில் ஒவ்வொருத்தரும் அவங்க மேடை ஏறி அவங்க பேசின விதம், அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்ச விதம், இந்த நிகழ்வு நடக்கிற விதத்தை பார்க்கும்போது இங்கே தமிழ் ஆர்வலர்களை கடந்து தமிழ் அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறதுனால உணர முடிஞ்சது. அப்போ ஒரு உண்மை எனக்கு தீவிரமாக வரைச்சிது, அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே நான் வந்து நிற்கிறது என்னுடைய தகுதியால் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது மிக போலியான ஒரு எண்ணம், அது உண்மை இல்லை. தமிழ் மேலே நீங்கள்லாம் இவங்கள்லாம் வச்சிருக்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு இது. இங்கே வந்து நான் உங்ககிட்ட தமிழில் எதையாவது பேசுகிறதோ என் கருத்தை முன் வைக்கிறதோ எப்படி இருக்கும்னா, திருவள்ளுவர் முன்னாடி உட்காந்து திருக்குறளுக்கு விரிவுரை சொல்கிற மாதிரி, கம்பர்கிட்ட ராமாயணத்தை விவரிக்கிற மாதிரி, இல்லை நல்லா கற்று தேர்ந்த ஒரு சங்கீத கலைஞர்கிட்ட சரி கம பதிரின்னு அரிச்சுவடியை சொல்லி கொடுக்குற மாதிரி, நம்ம பட்டிமன்ற சிறார்கள் முன்னாடி தமிழ்னா என்னன்னு நான் பேசுகிற மாதிரி. அதனால் நான் இப்போது ஒரு எளிய ஒரு மாணவனாகவும் ஒரு தமிழ் ஆர்வலனாகவும் மட்டுமே இங்கே நின்று பேசுகிறேன். அதனால் இந்த கல்யாண முகூர்த்த பத்திரிகைகள்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் போடுற வழக்கம் ஒன்று உண்டு. எல்லாம் அச்சடித்து முடிச்சுட்டு அதன் இறுதியில் இந்த வாசக தோஷக சந்தவிய அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தையை போடுவாங்க. அதாவது இதில் என்ன தவறு இருந்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை நான் முன்னாடியே என்னென்னா, இப்போலாம் பொதுவாக குடும்பங்களில் பார்க்கும்போது குழந்தைகள்கிட்ட செயற்கை நுண்ணறிவுன்னா தெரியுது, முகநூல் தெரியுது, இன்ஸ்டாகிராம் தெரியுது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணும் சொன்னது யாருன்னு கேட்டால் பூர்வாவை கடந்து இருக்கிறத, இங்கே இருக்கிறத நான் சேர்க்க மாட்டேன். அப்படி கேட்கும்போது ஒரு பேரமைதி மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த அமைதிக்கான பதிலை தேடுறதுக்கு இந்த மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகள் ரொம்ப தேவையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நாம் எதை நோக்கி போகிறோங்கிற தெளிவு இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அதை இந்த சமூகமும் கொடுக்கறதில்ல. செயற்கை நுண்ணறிவு தேவைதான், ஆனால் நமக்குள்ள உறவுகள் சுருங்கிடக்கூடாது. அறிவியல் வளர்ச்சியும் தேவைதான், அன்பு குறைஞ்சிடக்கூடாது. இதைத்தான் பாரதி காட்டுக்கத்தலாக கத்தி சிறுபிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். ஒரு காலத்தில் நாமெல்லாம் வீட்டில் காலையில் கண்ணு முழித்த உடனே இஷ்ட தெய்வம் எதுன்னு தேடி அதை தரிசனம் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம எழுந்த உடனே கைபேசி அதில் வர நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம். அம்மாவை, நம்ம ஈன்ற அன்னையை தெளிவுபடுத்திடுறேன், அம்மாவை தரிசனம் பண்ணணும்னு விரும்புவோம். இப்போ வந்து கைபேசியின் திரையை தான் தரிசனம் பண்ணுறோம். ரொம்ப உரிமையோடு ஒரு செல்லமாக அதிகாரமாக உட்காந்த இடத்துல இருந்தே அம்மா ஒரு டீ காஃபின்னு அதிகாரம் பண்ணி கேட்போம். இப்போ அதெல்லாம் முக்கியமாக இருக்கிறது இல்லை. காலையில் எழுந்த உடனே சார்ஜர் எங்கே, என் ஃபோன் ஆஃப் ஆகிட போகுது. தொழில்நுட்பம் வளர வேண்டியது தான், ஆனால் அறிவு வளர்ச்சி எதை நோக்கி வளருது அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும். சும்மா இல்லை, பாரதி இதை நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அவர் ஒரு கவிஞராக மட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவர் ஒரு கவிஞர் இல்லை, அவர் ஒரு பல்கலைக்கழகம். அரசியல் பேசுனதுனால அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு விழிப்புணர்வுவாதி. 39 ஆண்டுகள் வாழ்ந்தார், மறைஞ்சார். ஆனால் 100 ஆண்டு காலம்க்கு அப்புறமும் இங்கே நின்று நாம் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், சிந்திக்கிறோம். ஏன்? ஏன்னா பாரதிக்கு அப்போ தெரிஞ்சிருந்தது, ஸ்தூல உடலோடு வாழ்வது நிரந்தரமான வாழ்வில்லை, சிந்தனையில் வாழ்வது தான்
வாழ்வாங்கு வாழ்வதுங்கிறத அன்னைக்கு புரிஞ்சிருந்தார் பாரதி. இன்றைக்கி நமக்கு கூகுள் தகவல்களை கொடுக்குது, சாட் ஜிபிடி பதில்களை கொடுக்குது. ஆனால் அன்றைக்கே பாரதி நமக்கு ஊட்டினது தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தாரு, வாழ சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லப்போனால் பாரதியை படித்தவன் என்றைக்குமே தோல்வியில் துவள மாட்டான், பெண்கள் கிட்ட இழிவாக நடந்துக்கவே மாட்டான், அநியாயம் கண்டு அடங்கி நிற்க மாட்டான், முக்கியமாக ஜாதி பேதம் பார்க்க மாட்டான். ஏன்னா வாழ்நாள் முழுக்க மனிதத்தை மட்டுமே உயர்த்தி பிடிச்சதில் பாரதி எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிறார். சாதிகள் இல்லையடி பாப்பான்னார். பாப்பான்னு சொன்னார், வளர்ந்தவங்க கிட்ட சொல்ல. ஏன்னா அன்றைக்கே அவருக்கு அந்த தெளிவு இருந்தது. வளர்ந்தவன் வளர்ந்துட்டான், அவனுடைய சிந்தனை வேறு போக்கில் வளர்ந்துருச்சு, இவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, வருங்காலத்தை திருத்தணும்னா குழந்தைங்க கிட்ட சொல்லணும்னு. ஏதோ கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காந்துருந்தாங்களே, 100 ஆண்டு முன்னாடி போட்ட விதை மீண்டும் மீண்டும் அந்த விதையிலிருந்து செடிகள் இன்னும் முளைச்சிக்கிட்டே இருக்கு. அன்புடையவர்களே, பாரதியை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா பாரதி ஒரு மைல்கல் அல்ல, அவர் தன்னில் ஒரு காலம். அவருடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது வெறும் வார்த்தைகள் இல்லை, கட்டளைகள்னு வச்சுக்கலாம் எதிர்கால சந்ததிக்கு. சினிமாவிலலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ எதையும் சொல்கிறதுக்கு சினிமாவை முன்னுதாரணமாக எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. எனது வார்த்தையே கட்டளை, கட்டளையே சாசனம். ஆனால் நாம் புதுமைகள் வர வர டேக் டைவர்ஷன் அப்படின்னு ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம பாதை விலகி போகிற மாதிரியான கட்டாயங்களும் சூழல்களும் நம்மளை இட்டு போகுது. இந்த உலகம் ஒரு விசித்திரமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நமக்கு வெற்றியை தரும், நம்மளை முன்னேற்றும்னு சொல்லி கொடுத்து இங்கே பெரும்பாலானவங்க வளர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கடின உழைப்பு செய்கிறது ஒரு அறிவு குறைவான ஒரு கூற்றாக கருதப்படுது. ஏன்னா நீ சாதுரியமாக வேலை செய்கிறது நல்லதுன்றாங்க. ஹார்டு ஒர்க் அப்படிங்கிறது போய் இன்றைக்கி ஸ்மார்ட் ஒர்க் யார் பண்ணுறது? ஸ்மார்ட் வாட்ச் வந்துடுச்சு, ஸ்மார்ட் டிவி வந்துடுச்சு, ஸ்மார்ட் சிட்டி உருவாயிடுச்சு. ஆனால் ஸ்மார்ட் ஹியூமன் உருவாயிட்டானா? ஏன்னா பாரதி வாழ்ந்த காலத்தில் வசதிகள் குறைவாக இருந்தது, ஆனால் நல்ல குண நலன்கள் படைத்த மனிதர்கள் அதிகம் இருந்தாங்க. இன்றைக்கி வசதிகளுக்கு குறைவே இல்லை, நல்ல குண நலன்கள் படைத்த மனிதர்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்காங்கன்னா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அரிதாக இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்கள தேட போனோன்னா கிடைக்கக்கூடிய பதில் பிம்பிலிக்கா பிலாக்கி தான். நிலைமை அப்படி இருக்குது. இதுக்கு நாமளும் பழகிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேர்தல் காலம் நெருங்கி வருதுன்னு வைங்களேன், பெரிய கொண்டாட்டம் தான் நமக்கெல்லாம். ஏன்னா தேர்தல் காலம் நெருங்கி வந்துட்டாலே அது வரைக்கும் மேடு பள்ளம் குண்டும் குழியாக இருக்கக்கூடிய நம்ம சாலைகள் எல்லாமே அப்படியே ஒப்பனை இட்டு மேடை மேலே ஏற்றி நிச்சு அழகு பார்க்குற புதுமண தம்பதி மாதிரி பளபளன்னு ஆயிடுவாங்க. விளக்கு கம்பங்களே நம்ம கண்டுக்கு தெரியாது, ஆனால் அந்த விளக்கு கம்பங்களில் ஒளிர் விட்டு எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும், எல்லாம் பிரகாசமாக தெரியும். வாக்குறுதிகள் மழை மாதிரி பொழிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதெல்லாம் தேர்தல் வரைக்கும் தான். தேர்தல் முடிஞ்ச கையோட அதுக்கப்புறம் பெய்யக்கூடிய ஒரு சாதாரண மழையிலேயே அந்த வாக்குறுதிகளோட சாலையும் கரைஞ்சு போயிடும். நான் கட்சி எதையும் இங்கே சுட்டி காட்ட விரும்பலை. எதுக்கு அந்த வீண் வம்பு? எங்கேயோ போன என்னை கூப்பிட்டு பாரதி மேடைச்சங்கிறதுல இங்கே எழுத்து நிற்க வச்சுட்டு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அரசியல் சாயத்தை பூசி வேண்டாம். நான் பொதுவாக சொல்கிறேன், இது நம்ம ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையான ஒரு முரண்பாடு. மன்னிக்கணும், ஜனநாயகம்னு சொல்லிட்டேன், இதுவும் ஒரு பிரச்சனை. எந்த வார்த்தையை சொன்னாலும் பிரச்சனை இல்லை போய் முடியும். நான் சொன்ன ஜனநாயகம் டெமோக்ரஸி. பாருங்கள், தமிழை விளக்கிறதுக்கு ஆங்கிலத்தினுடைய துணையை தேட வேண்டியதாக இருக்குது. டிஸ்க்ளைமரை போட்டு தான் பேசணும். ஒருவேளை பாரதி இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா ஏதாவது ஒரு அரசியல் கட்சி மேடை மேலே அவர் ஏற்றி நிற்க வச்சு அவர் என்ன கேட்பாருன்னு நினைக்கிறோம்? உங்களுடைய வாக்குறுதிகள் பட்டியலில் மனித நேயத்துக்கான பக்கம் எது, அது குறித்து உங்கள் கொள்கைகள் இல்லை செயல் திட்டங்கள் என்ன கேட்பானா மாட்டானா? நேர்பட பேசுன்னு சொன்னவனாச்சு, சொன்னதோடு நிற்கலை, வார்த்தைப்படி வாழ்ந்து காட்டினவன் இல்லை பாரதி. இன்றைக்கும் பேசுகிறோம், வெறுமை பேசுகிறோமா?
தொலைக்காட்சி எங்கேயாவது திறந்து பாருங்கள், ஏதாவது ஒரு சேனல் விவாதம் விவாதம் விவாத மேடை. ஒரே குடும்பத்தில் இருக்கிற அப்பா இந்த பக்கம், பையன் இந்த பக்கம், அம்மா இந்த பக்கம், பொண்ணு இந்த பக்கம், புருஷன் இந்த பக்கம், பஞ்சாதி அந்த பக்கம். வீட்டுக்குள்ளே யாரும் பேசிக்கிறதே இல்லை. அங்கே வந்து ஒரு 10 வருஷம் வாழ்ந்த ஒரு தம்பதியை கூப்பிட்டு நிற்க வச்சு பேசிக்கிறாங்க. என் பேர் என்னன்னு அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவர் அங்கேருந்து, இல்லை நான் எப்போவுமே அவளை பேபின்னு தான் கூப்பிடுவேன். அது கூட தெரியாமல் ஒரே வீட்டுக்குள்ளே 10 வருஷமாக எப்படியா குடும்பம் நடத்துறீங்கன்னு கேட்க முடியாது. என்னென்ன பிரச்சனை என்னென்னா, வீட்டில் அப்பாவுக்கு மகனோட பேச நேரம் இல்லை, அம்மாவுக்கு மகளோட பேச நேரம் இல்லை, புருஷன் பொஞ்சாதிக்கு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் கடந்து வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி ஒரு கதை சொன்னால் அதை கேட்கறதுக்கு ஒரு பேரன் பேத்திக்கு சுவாரஸ்யம் இல்லை. கூகுள் விடையை கொடுக்கும், ஆனால் எதுக்கான விடையை கொடுக்கும்? அதில் நாம் என்ன பதிவு செஞ்சு வச்சுருக்கோமோ அந்த விடையை மட்டும்தான் கூகுளால் கொடுக்க முடியும். ஆனால் வாழ்க்கை பாடத்தை, அனுபவ பாடத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர், முதியோர். இதை நாமும் உணரணும், அடுத்த தலைமுறைக்கும் அதை நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ வீட்டில் பேசாமல் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, நடுவில் கோட்டு போட்டு சூட்டு போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு நடுவில் ஒருத்தர் நிற்பார், சுற்றி அலங்கார விளக்குகள்லாம் இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அப்பப்போ வந்து போகும், லட்சக்கணக்கானவங்க முன்னாடி உட்காந்து இதை ஒரு வாத விவாதமாக செஞ்சிட்ருப்போம். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுருவாங்க, டகால்டிக்கு டிகால்டியா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பு வச்சு, தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வார செயல்களை செய்து நரைக்கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாய்ந்து பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோன்னா. படிக்கிறோம், வாழ முடியுமா? அது ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கைங்கிறது என்ன, வெறுமை சாப்பிட்டு சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறதா? அதுவும் முக்கியம்தான், வாழ்க்கையின் ஒரு அங்கம். ஆனால் என்ன சொத்து சேர்த்து வச்சுட்டு போகிறோம், எதை விட்டுட்டு போகிறோன்னா, நமக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த பல சந்ததிகள், தலைமுறைகளுக்கு நல்ல மனிதர்களை, நல்ல மனிதத்துவத்தை, மனித நேயத்தை விதைச்சிட்டு அதை நம்ம விட்டுட்டு போகிறது நம்மளை உருவாக்கி பாதுகாத்து வளர்த்து விட்ட சமூகத்துக்கு நம்ம விட்டுட்டு போகிற ஒரு சொத்து. அதை செய்கிறோமான்னு கேட்டால், நாங்கள் பரிணாம வளர்ச்சியை நோக்கி ஓடும்போது இதெல்லாம் யோசிக்கிறதுக்கான நேரம் இல்லைங்கிறது தான் பதிலாக வருது. செயற்கை நுண்ணறிவு வளர வேண்டியது தான், அதை வரவேற்போம். அதே நேரத்தில் இயற்கையான கருணையும் அன்பும் மறைஞ்சிடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. இயந்திர மனிதர்களை உருவாக்கலாம், அது நாம் அதுக்கு என்ன பதிவு செய்கிறோமோ அந்த வேலையை செய்யுமே தவிர அதுக்குள்ளே மனித நேயம் உருவாகுமான்னு கேட்டால் இல்லை. பாரதி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அந்த புத்தகத்தை எடுத்து ஓரமாக அப்படி விசிறி எரிஞ்சிட்டு தமிழை படிக்கிறதுனால என்ன பயன்னு கேட்குறான். அடப்பாவி, தமிழ் மொழியை, உன் தாய்மொழியை நீ விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னடா மிஞ்சும்? மொழியை இழந்தவர்கள் அடையாளத்தை இழக்கிறார்கள், அடையாளத்தை இழந்தவர்கள் வரலாற்றை இழக்கிறார்கள், வரலாற்றை இழந்தவர்கள் வருங்காலத்தையே இழக்கிறார்கள். திருவள்ளுவர் அறத்தை கொடுத்தார், ஔவையார் ஒழுக்கத்தை கொடுத்தாங்க, கம்பர் கற்பனை வளத்தை கொடுத்தாரு, பாரதி தன்னம்பிக்கையை கொடுத்தான். அடப்பாவிகளா, இந்த 4 தூண்லையும் தாண்டா பழங்கால பண்டைய தமிழ் கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் இன்னும் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கு. நாம் அதுக்கு மேலே தான் சேரை போட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் புரிய மாட்டேங்குது. பாரதியும் ஔவையாரும் திருவள்ளுவரும் சட்டத்தை படிக்கலை, எழுதலை, ஆனால் மனிதத்தை படித்தாங்க, எழுதாங்க, அதை போதிச்சாங்க. குற்றம் நடந்த பிறகு அதை சட்டம் தண்டிக்கலாம், ஆனால் அந்த குற்றம் நடக்காமலே தடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பிறகு அதை ஆழமாக பதிய வைக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் பள்ளிச்சாலைகள், பாடசாலைகள். அந்த பாடசாலைக்கு பிறகு சமூகம், அந்த சமூகத்தை வழிநடத்துவது இலக்கியம். இலக்கியத்தை படித்தவன், பாரதியை படித்தவன் ஒரு நாளும் ஒரு பெண்கிட்டையும் தவறாக நடக்க மாட்டான், தவறான கண்ணத்தோட்டோடு அணுக மாட்டான், பார்க்க மாட்டான்.
ஒரு பெண்ணை தாயாக, சகோதரியாக, மகளாக, சக மனித பிறவியாக மதிக்க கற்றுக் கொடுப்பது எதுடான்னு கேட்டா இலக்கியம். ரொம்ப பெருமையா சொல்றோம், 2000 ஆண்டுகள் பழமையான நாகரீகம் அப்படின்னு. அது வார்த்தைகளில் இருந்தால் போதுமா? நடத்தையில் வேண்டாமா? பண்பாடில் இருந்தால் போதுமா? வாழ்க்கையில் வேண்டாமா? ஆலயங்களில் இருந்தால் போதுமா? மரபாக இதயங்களில் வேண்டாமா? இன்னைக்கு தமிழை பேச ஒரு குழந்தை பொதுவெளியில் வெட்கப்படுகிறதுன்னு சொன்னால் அப்போ மொழியானது சிலையில் தான் இருக்கே தவிர சிந்தனையில் இல்லைன்னு அர்த்தம். அந்த நிலையை நம்ம மாற்ற வேண்டாமா? நண்பர்களே, இன்னைக்கு உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி பேசுது. ஆனால் அதை விட பிரதானமாக முக்கியமாக இன்னைக்கு தேவைப்படுறது மனிதநேய புரட்சி, மனிதநேயத்திற்கான வளர்ச்சி. உயரமான கட்டிடங்கள் எவ்வளோ வேணால் எழும்பலாம், ஆனால் உயர்ந்த குண நலன்கள் வீழக்கூடாதுங்கிறதுல நமக்கு அக்கறை இருக்கணும். இப்போ இந்த அரங்கத்தின் வழியாக முண்டாசு கட்டிக்கிட்டு மீசியை முறுக்கிக்கிட்டு ஏதோ சினிமா டயலாக் மாதிரி இருக்குல்ல, நெருப்பு தெரிக்கிற பார்வையோட பாரதி உள்ள வந்தான்னா என்ன கேட்பான்? என் பேரை சொல்லி ஒரு சங்கம் நடத்துறீங்க, இங்கே ஒரு விழா நடக்குதே, என்னோட படத்தை வச்சிங்களா, அந்த படத்துக்கு மாலை போட்டிங்களான்னு கேட்பானா? இல்லை கட் அவுட் வச்சிங்களான்னு கேட்பானா? நான் கனவு கண்ட மனிதனை உருவாக்கினீர்களான்னு கேட்பான். நான் கனவு கண்ட சமுதாயம் உருவாக்கி விட்டதான்னு கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் இருக்கா நம்ம கிட்ட? அந்த பதிலை தேடுறதுக்கு இது போன்ற சங்கங்கள், அமைப்புகள் தேவைப்படுது. குறைஞ்சபட்சம் ஐயா நாங்கள் அந்த முயற்சியில் இருக்கோம், நிச்சயமாக அந்த இலக்கை அடைஞ்சிருவோம்னு சொல்கிற நாளை என்னைக்கு நாம் எட்டி பிடிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி அமைப்புகள் கொண்டாடும் இந்த விழாக்களுக்கு முழுமையான வெற்றி. அதுதான் பாரதிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு உயிருள்ள பரிசாக இருக்கும். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டான். ஐயோ, படிக்கும் போதெல்லாம் உள்ள உலுக்குது. அந்த வீணை நம்ம தமிழ், அந்த இசை நம்ம பண்பாடு, அதன் நரம்புகள் நம்ம மனித நேயம். தூசி படிய விடலாமா? படிஞ்சாலும் அப்பப்போ அதை அப்படியே பாலிஷ் போட்டு எடுத்து வச்சு தொடச்சி அடுத்த தலைமுறைக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு இல்லையா? அதை நிறைவேற்றுறதா நாம் எல்லாரும் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிட்டாலே போதும், மனதளவில் எடுத்துக்கிட்டாலே போதும் என்று கூறி, வாழ்க தமிழ், வாழ்க அறம், வாழ்க பெண்மையின் பெருமை. பாரதி தமிழ்ச்சங்கத்தின் இந்த அரும்பெரும் சேவையும் முயற்சிகளும் பல்லாண்டுகள் வாழ்க 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 வாழ்கவேன்னு சொல்லி, எளியவனான மிகச் சாமானியனான எனக்கு அவங்க கொடுத்த அறிமுகம்லாம் ரொம்ப அதிகம். நான் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லைன்றது தான். என்னை ஏற்றிவிட்ட ஏணிகள் நிறைய, எனக்கு வழிகாட்டின சான்றோர் ஆன்றோர் நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்து கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வழிகாட்டின பாதையில் நடக்க இன்றைக்கும் முயற்சி செய்கிறேன். அதில் பாரதிய தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகம் உட்பட எனக்கு செஞ்சுருக்கிற உதவிகள் மிக அதிகம். அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு அவங்க மிக சமீபத்தில் கூட பெரும் உதவி செஞ்சாங்க. அதுக்கு உறுப்பினர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் அக்ஷயா ட்ரஸ்ட் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். இந்த பயணம் மேலும் மேலும் தொடர வேண்டும். வெகு சீக்கிரமே உங்களுடைய இயன்றால் அடுத்த ஆண்டு விழாவையோ ஏதோ ஒரு நிகழ்வையோ எங்களுடைய புதிய கிளை காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கு, அங்கேயே கொண்டாடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக அதற்கான முயற்சி எடுக்கிறேன். சாய்ராம் சார், தொடர்ந்து இதுபோல் சிறுவர்களை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளும், அவங்க 60 வயதுக்கு மேலேன்னாங்க, ஆடின டான்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆங்கிலத்தை நான் கொஞ்சம் இரவல் வாங்கிக்கிறேன், ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரிட்டையர்மெண்ட் இல்லை, இது ரீடையர்மெண்ட். தேஞ்சு போகலை டயரு, அதை ரீடயர் பண்ணி ஓட விடுற வண்டி இன்னொரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடட்டும். கண்டாங்கி சேலை டேங்க அப்பா. பாடல் நிகழ்ச்சியை இங்கே வழங்கினவர்கள் சாய்ராம் சார் நான் சொல்லவே மாட்டேன், நல்லா பாடினீங்கன்னு. அவர்கிட்ட நான் அவங்ககிட்ட போனதில் சொன்னேன், கொல்லம்பற்றையில் போய் ஊசி வைக்கிறவன் அவருக்கு நீங்கள் நல்லா பாடினீங்க சார், சொல்ல உனக்கு தகுதி இருக்காடான்னு மைண்ட் வாய்ஸ் கேட்டுரும்.
சகோதரர் பலகுரல் பேசி ரொம்ப நல்லா பேசுனீங்க பிரபு சார். நல்ல இறுதியில் மட்டும் நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கேன். நான் வந்து நிர்வாக உறுப்பினர். ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறீங்கன்னு ஆர்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் சொன்ன வார்த்தை மட்டும் எனக்கு வலிச்சிருச்சு. அதனால் அதை மட்டும் திரும்ப பெற்றுக்குங்க. சமூக பொறுப்புள்ள சிந்தனை உள்ள பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய சமூகத்திற்கு நிறைய சேவைகள் செய்யக்கூடிய பல நடிகர்கள் இன்றைக்கி இருக்காங்க. அது கமல் சார் ஆனாலும் சரி, நான் அவருடைய அரசியல் மையத்தை தாண்டி இருக்கக்கூடிய சமூக சேவை மையத்தை நான் பார்க்குறேன். சூர்யா சார் பார்க்குறேன். அகரம் ஃபவுண்டேஷன் வாயிலாக அவங்க வந்து பள்ளி கல்வி கல்லூரி கல்வி மாணவர்களை வளர்க்குறதுக்கான முயற்சியை பார்க்குறேன். நிறைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேருடைய பெயர்கள் எனக்கு தனியாக தெரியலன்றதுனால என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியல. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள், நன்றி. நம்ம துண்டு போட்டு மேடையில் ஏறின நாட்டாம ஓங்குக தமிழ், ஓங்குக அறம், பெருகட்டும் மனித நேயம். அனைவருக்கும் எனது உள்ளார்ந்த நன்றி, வணக்கம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தாசரதி, இங்கே வந்து நிறைய பேர் பாட்டு, டான்ஸு, பேச்சு, பட்டிமன்றம் அதுக்கு வந்தாலும் ஒரு பெரிய ஒரு கேங்கு இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயவு செய்து அவரை அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் குரல் பாருங்க அந்த குரலில் ஒரு ஒரு நிமிஷமாவது பேச சொல்லுங்கள். எங்கள் ஜென்மம் சாபல்யம் அடைந்து விடும். அங்கே விஜயலட்சுமி பாருங்கங்க, ஃபேன் பாய் மூமெண்ட் தான் இங்கே. ஆனால் இப்போ நான் கேட்டால் அவர் பேசுவார். எங்கள் சீரியலுக்கு பேச கூட்ட மாட்டேன்ட்டார். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சீரியலுக்கு கூப்பிட்டேன்னா அப்போ என்ன சொல்கிறேன், ஐயோ சாய், கிருஷ்ணருக்கு பேசி எனக்கு வாழ்க்கையே போர் அடிச்சிடுச்சு, நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் நான் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. இனி தயவுசெய்து கிருஷ்ணராக ஒரு நிமிட நேரமாவது பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு எனக்கு எப்போவுமே சந்தர்ப்பம் அமையலை. இன்றைக்கி இதை குறிப்பிட்டதுனால எனக்கு அங்கேருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் வேறு வருது. அது உரத்து கேட்குது, மைக்கே இல்லாமல் இங்கே உரத்து கேட்குது. அது என்னன்னா, நான் இதை வந்து ஒரு மேடை நாகரிகத்துக்காகவோ தன்னடக்கத்துக்காகவோ சொல்லலை. இதுதான் சத்தியம். கிருஷ்ணர் கதாபாத்திரத்திற்கு, கிருஷ்ணருக்கு பேச எனக்கு வாய்ப்பு அமைஞ்சதுனாலேயோ, என் குரல் ஒலிச்சதுனாலேயோ அல்ல கிருஷ்ணருக்கான புகழ். கிருஷ்ணருக்கு பேசினதுனால அவர் மேலே இருக்கிற ஈர்ப்பு என் குரலை பிடிக்க வச்சிருச்சுங்கிறது தான் சத்தியம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யார் பேசியிருந்தாலுமே அது பிடிச்சிருக்கும். ஈர்ப்பு என் குரலில் அல்ல, அது கிருஷ்ணருக்குன்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அது வந்து அந்த ஒரு கதாபாத்திரம் பொறுத்த வரைக்கும் நான் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதில் என் திறமையே இல்லை, அவ்வளோதான். அதுதான் உண்மை. தோன்றதை சொல்கிறேன். மானிடர் தன் வாழ்வில் சத்தியத்தை மட்டுமே உரைக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதான். ஆயினும் சத்தியம் என்பது என்ன? என்றேனும் ஒரு நாள் நடந்ததை நடந்தபடி, உள்ளதை உள்ளபடி பேசிவிடுவதுதான் சத்தியம் என கொள்ளப்படுகிறது. ஆனால் வாழ்வில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட உண்மையை பலருக்கு முன்பே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். அந்த சூழலில் உள்ளதை உள்ளபடி உரைக்கும் ஒரு கட்டாயமும் நமக்கு நேரலாம். இருப்பினும் நம் அருகில் இருக்கும் ஒருவரின் மனது அதனால் புண்படுமோ வருந்துமோ என்ற ஒரு கிலேசம் உள்ளத்தில் ஏற்பட்டு உள்ளதை உள்ளபடி கூற நமக்கு தயக்கம் உருவாகலாம். உள்ளதை உள்ளபடி கூறுவது மட்டுமே சத்தியமாகினில் அது உண்மை அல்ல. நாம் கூறும் உண்மையினால் தொடர்புடையவர் மனது வருத்தப்பட்டாலும் அது குறித்து கவலைப்படாமல் உள்ளதை உள்ளபடியே உரைப்பதே சத்தியமாகும். இந்த தாத்பரியத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அடுத்தவர் மனம் வாடுமா என்பதை கடந்து சத்தியம் மட்டுமே நிலையானது என்பதை
நிலைநாட்டக்கூடியவர்கள். அதற்கு வேண்டியது அறிவோ அன்போ சுதந்திரமோ அல்ல, துணிவாகும். அந்த துணிவு ஒன்றே நம்மை சத்தியம் நிறைந்த சன்மார்க்கத்தில் வழிநடத்தக்கூடியது. சிந்தித்து செயலாற்றுங்கள். கண்களை மூடி கேட்டால் காதுகளில் வருடி கிருஷ்ணரே வந்து பேசினது போல இருந்தது ஐயா. மிக்க நன்றி. பாரதியின் வரிகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்தீர்கள். பாரதியை இதுவரை படித்திராதவர்கள் புத்தகத்தை தேடி இன்று படிப்பார்கள் என்று நினைக்கிறோம்.